வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கவுன்சிலிங் நீட் எக்ஸாம் முடிஞ்சு மே மாதம் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஸ்கோர் எடுத்து ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக நம்ம இதில் பார்க்கலாம். 4 விஷயம் நம்ம இதில் மெயினாக பார்க்க போகிறோம். 4 விஷயம். முதல்ல என்னென்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா நம்பர் 1 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் என்ன ஸ்டேஜில் இருக்குது. ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சுங்க. ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது நல்லாவே தெரியும். ரவுண்ட் 2வும் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2 17/9/2025 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன முரண் இருந்துச்சு. முதல்ல அந்த ரிசல்ட்ஸ் வித்ட்ரா பண்ணாங்க. அகெயின் திரும்ப அடுத்த நாளே இல்லை, இந்த ரிசல்ட்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ண 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட்ஸில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அலாட்டட் காலேஜஸ்க்கு நம்ம போய் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக R2 ரவுண்ட் 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபைனாக எடுத்துப்பாங்க. ஸோ ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 3 எப்போ? ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 27/9/2025 அப்படின்னு டென்டேட்டிவாக ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டா 27/9/2025. ஸோ இது ஆல் இண்டியா கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். இது எம்சிசி நடத்துகிறாங்க. எய்ம்ஸு, ஜிப்மரு, டீம்ட் யூனிவர்சிட்டி, தென் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க 15% கோட்டா சீட்ஸுக்காக இந்த எம்சிசி இந்த ஆல் இண்டியா கோட்டாவை நடத்துகிறாங்க. ரவுண்ட் 3 நம்ம 29/2025 நடக்க போது. ரவுண்ட் 2 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. கிளியர். நம்பர் 1. நம்பர் 2 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அவங்க கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் என்ன, நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2க்கான வேக்கன்சி பொசிஷன்ஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. இந்த தடவை விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதற்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். 24/9/2025 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் 24/9/2025 வரவிருக்கிறது. ஸோ இது நமக்கு தெரியும். ரவுண்ட் 3 எப்போ சார் அப்படின்னா அது 6/10/2025 அக்டோபர் 6ஆம் தேதி அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியோட டென்டேட்டிவ் ஷெட்யூல்லே வந்துடும். அதில் அவங்க அதிலே சொல்லிடுவாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரவுண்ட் 3 எப்போ ஆரம்பிக்குது, ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ டென்டேட்டிவாக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 24/9/2025 ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்ஸ் 24/9/2025 நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரவுண்ட் 3 6/10/2025 17/10/2025 வரைக்கும் அதுக்குள்ளே டென்டேட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நம்ம போகிறோம். இன்கேஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீட் ஸ்கோர் மூலிமா போகலாம். ஆயுஷ் கவுன்சிலிங். முதல்ல இதில் அகில இந்திய ஒதுக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு. ஸோ இதில் ஆயுஷில் AYUSH ஆயுர்வேதா, யோகிக் சயின்ஸு, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இதில் யுனானி மட்டும் மன்னிக்கவும், யோகா மட்டும் இதில் நீட் ஸ்கோர் கீழே வராது. அது போர்டு ஸ்கீலில் வந்துடும். போர்டு ஸ்கோரு கீழே போர்டு கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் அது இன்னுமே கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நீட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீட் மதிப்பெண் அடிப்படையில் அதில் வர தரவரிசை அடிப்படையில் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஸோ இதுக்கான கவுன்சிலிங் அகில இந்திய ஒதுக்கீடுக்கான கவுன்சிலிங். ஸோ அதாவது இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், ஆயுஷ்லேயே சில டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த அகில இந்திய ஒதுக்கீடு மூலிமா தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரவுண்ட் 1 ஆப்வியஸாக முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது ஆயுஷோட ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 25/9/2025 ரிசல்ட்ஸ் வரதா இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு. 22ஆம் தேதியோட சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். சாய்ஸ் லாக்கிங் 22/9 முடிஞ்சிடும். ரிசல்ட்ஸ் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 25/9/2025. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ அப்படின்னா
6-10 அதுவுமே 6-10 நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ரவுண்ட் 3 எப்போ அந்த 6-10 சொல்லியிருக்காங்களோ அதே தான் ஆயுஷோட ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் 6-10 அப்படின்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேட்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஷெட்யூல் படி எதுவுமே போகல. ஸோ அதில் நிறைய மாறுதல்கள் இருக்குது. அப்பப்போ அவங்க வந்து இந்த ரீஷெட்யூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீகலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். ஆயுஷ் tnhealth.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து அதுக்கான ரேங்க் லிஸ்ட் மட்டும் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க ஆயுஷ் எம்பிபிஎஸ் ஆயுஷ் கோர்ஸ் போகிறாங்க இல்லையா. ஸோ அது அந்த ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரியில் அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. 92.5லையும் சரி 7.5லையும் சரி. R1 ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்ஸுமே இன்னும் ரிசல்ட்ஸ் வெளியில் வரல. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஆயுஷோட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸே இன்னும் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பொசிஷன், கரண்ட் சினாரியோ. இந்த நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் இண்டியா கோட்டா ஆல் இண்டியா கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ், ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ், மூணாவது வந்து ஆயுஷோட ஆல் இண்டியா கவுன்சிலிங், நாலாவது வந்து ஆயுஷோட ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். எஸ், சில பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, கிடைக்கல. சில பேர் வெயிட் பண்ணுறீங்க, சில பேர் வேறு ரிப்பீட்டர்ஸ் பண்ண போயிட்டீங்க, அகெயின் இல்லை வேறு கோர்ஸ் படிக்கலான்னு போயிட்டீங்க. ஆயுஷ் சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு 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 தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபைனலாக ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 3 29/9/2025 ஆல் இண்டியா கவுன்சிலிங். டிஎன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் 24/9/2025 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரவுண்ட் 3 6/10/2025 அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆகும். ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆயுஷ் வந்து ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்ஸு 25/9/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 3 எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அதுவுமே அக்டோபர் 6/10/2025 ஆரம்பிக்கிறதா இருக்குது. ஆயுஷ் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்ஸே இன்னும் வரல. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த நாளும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.